சட்டசபையில் நடக்கிற இந்த காட்சிகள், இந்த மிரட்டல்களை எல்லாம் பார்க்கிற போது, ம். பொம்மை துப்பாக்கிகளை கையில் வைத்துக் கொண்டு மற்றவர்களை அச்சுறுத்தலாம் என்று நினைக்கிற சிறுவர்களை பார்ப்பது போல இருக்கிறது. அந்த பொம்மை துப்பாக்கியை வைத்துக் கொண்டு எல்லாரையும் மிரட்டலாம் என்று இவர்கள் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். முதல் விஷயம் என்பது, இதுல பாத்தீங்கன்னா, எங்ககிட்ட 3 ஃபைல் என் டேபிள்ல இருக்கு அப்படின்னா, அவங்க உண்மையிலேயே முதல் முறையா இந்த ஃபைல்லாம் பார்க்குறாங்க. எந்த ஃபைல் டேபிளுக்கு வந்தாலும், அத திமுகவுக்கு எதிரா பயன்படுத்தலாம் அப்படின்னு இவங்க நம்புறாங்க. ஏன்னா முதல் முறையா ஆட்சிக்கு வர்றாங்க. இதெல்லாம் அவங்க முன்னாடி பார்த்திருக்க வாய்ப்பில்ல. பொதுவா ஆடிட்டிங் ரிப்போர்ட் உங்களுக்கு தெரியாது இல்ல வருடா வருடம் எல்லா துறை சார்ந்த ஆடிட்டிங் ரிப்போர்ட்டும் நடக்கும். அத பாத்தீங்கன்னா, சட்டசபையிலே பாத்தீங்கன்னா தாக்கல் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒன்றிய அரசும் பாத்தீங்கன்னா, அங்கேயே ஆடிட்டிங் நடக்கும். சிஏஜி ரிப்போர்ட் உங்களுக்கு தெரியும். அங்கேயும் தாக்கல் பண்ணுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா, செலவினங்கள்ல ஏதாவது இடைவெளிகள் அல்லது வேறுபாடுகள் இருந்ததுன்னு சொன்னா, அத மென்ஷன் பண்ணுவாங்க. அது ஒரு விவாதமா நடக்கும். இது இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச காலகட்டத்தில இருந்து தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இவங்களுக்கு அது புதுசா தெரியுது. நாங்க ஏதோ ஒண்ண கண்டுபிடிச்சிட்டோம். நாங்க ஏதோ ஒண்ண இது பண்ணிட்டோம் அப்படின்னு. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, அதாவது ஏற்கனவே ஒரு அமைச்சர் பேசுறாரு, இன்னைக்கு முதலமைச்சர் பேசுறாரு. சொல்ல வேணான்னு பாக்குறேன் அப்படின்னா, ஏன் வேணான்னு பாக்குறாரு? ஏன் என்ன தயக்கம்? நீங்க பாத்தீங்கன்னா, எங்கள பத்தி பேசாத பேச்சுன்னு ஏதாவது ஒண்ணு இருக்கா? எவ்வளவு கெத்தா மனுஷ புத்தன் கேக்குறீங்க பாருங்க. எவ்வளவு கெத்தா கேக்குறீங்க. ஆனா எதிரில் இருக்கிற மந்திரிகள்லாம், முன்னாள் மந்திரிகள்லாம் இத சொன்னோடனே நிசப்தமாயிடுறாங்க. நிதியமைச்சர் சொன்னபோது யாரும் பதில் சொல்லல. இன்னைக்கும் சொல்லல. உங்களுக்கு மடியில கனம் இல்ல, அவங்களுக்கு இருக்கா? இல்ல சார். அதாவது நான் அந்த இடத்துக்கு தான் வர்றேன். நீங்க என்கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஃபைல் இருக்கு. நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா, நீங்க என்ன குற்றச்சாட்டுன்னு சொன்னீங்கன்னா தானே அவங்க பதில் சொல்லுவாங்க. அத நீங்க கேக்குறீங்கல்ல, அங்க எதிரில உட்கார்ந்திருந்த திமுக மாஜிக்கள் கேட்டிருக்கணும்ல, மந்திரிகள்லாம் சொல்லுங்க, எடுங்க, வெளியில எடுங்க அப்படின்னு சேலஞ்ச் பண்ணிருக்கணும்ல, ஏன் பண்ணல? திரும்பவும் சொல்றேன், இதுவரைக்கும் வெள்ளை அறிக்கைங்கிற பேர்ல ஒரு நாடகத்தை ஆடினாங்க. எல்லாத்துக்குமே பதில் சொன்னோம். மின்துறையில ஊழல், அதுல ஊழல் சொன்னாங்க. புள்ளி வரங்களோட பதில் சொன்னோம். அதுக்கு ஏதாவது ரெஸ்பான்ஸ் வந்துச்சா? ஒண்ணுமே வரல. இல்ல சார், சட்டமன்றத்துல முதலமைச்சரை சேலஞ்ச் பண்ணிருக்கலாம்ல. நீங்க இன்னைக்கு சேலஞ்ச் பண்றீங்கல்ல டிபேட்ல. அந்த வாய்ப்பு முன்னாள் மந்திரி பேசியிருந்தாரு, அவருக்கு இருக்குல்ல. முன்னாள் மந்திரிகள் ஏகப்பட்ட பேர் உட்கார்ந்திருக்காங்கல்ல, அவங்களுக்கு இந்த why did they not do that? இல்ல நீங்க அதாவது ஒரு சட்டமன்றத்தில் ஒரு விவாதம் நடக்கிற போது அவங்க போற போக்குல டெய்லி ஏதாவது ஒரு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. அதுக்கு ஆதாரமும் கிடையாது. சிஎம் சொல்றாரு அப்படிங்கும்போது அது யூ ஷுட் சேலஞ்ச். அவையே நடத்த விடாம செஞ்சிருக்கலாம். சொல்றேன், சிஎம் என்ன சொன்னாரு ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா, அண்ணாமலை என்ன பண்ணாருன்னா, அண்ணாமலை ஒரு ட்ரங்க் பெட்டி நிறைய போய் கவர்னர் கிட்ட 2 ட்ரங்க் பெட்டில திமுக ஃபைல்ஸ் சொல்லி ஒண்ணு கொண்டு கொடுத்தாரு. அதெல்லாம் என்னாச்சு? ஏன் விசாரணை பண்ணல? நாங்கெல்லாம் ஆர்வமா இருந்தோம் அந்த ட்ரங்க் பெட்டியை திறந்து என்ன எடுக்க போறாங்கன்ட்டு. இந்த மாதிரி பித்தலாட்டங்களை எல்லாம் நாங்க ஏற்கனவே பார்த்திருக்கோம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், அவர் மேல வழக்கு வாபஸ் பண்ணாருன்னு நினைவு. அதாவது அவர் ஒரு 10 நிமிஷம் லெக்சர் அடிச்சாரு. என் பாயிண்ட் சொல்ல விடுங்க. இல்ல என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, இன்னைக்கு 2 பேருக்கு நீங்க ஏன் திமுக சேர்ந்தவங்க பதில் சொல்லலன்னு நீங்க கேக்குறீங்க இல்லையா? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அண்ணாமலை பாத்தீங்கன்னா, இந்த ஆட்சியில் ஊழல் தொடங்கி விட்டது, ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது, அதுக்கு என்கிட்ட ஆடியோ டேப் இருக்கு அப்படின்னு சொன்னார். சொன்னதுக்கு இவங்க யாராவது மூச்சு விட்டாங்களா? யாரு சொன்னாங்களா? யாரு? தாவேகா. அவங்க சொல்லணும். உங்களை பத்தி சொல்றாங்க. இல்ல இது தாவேகா பத்தி தானே அண்ணாமலை சொல்றாரு. தாவேகாவை பத்தி சொல்றப்ப ஏன் அண்ணாமலை பத்தி கொஸ்டின் பண்ண முடியல? நயினார் நாகேந்திரன் சொல்லியிருக்காரு, தாவேகா அரசு ஊழலில் ஈடுபடுகிறது, எங்க லஞ்சம் தலைவிரித்தாடுகிறதுன்னு நயினார் நாகேந்திரன் பேசுறாரு. ஏன் ஒரு பதிலுக்கு இத்தனை மினிஸ்டர் இருக்காங்க இல்லையா? ஏன் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்ல? அவங்களுடைய ஐடி இதுல கூட ஒரு சின்ன போஸ்ட் இல்ல. அப்போ நீங்க என்னன்னா உங்க மீது வெளிப்படையான குற்றச்சாட்டு. நாங்க சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா இவங்க சொல்றதுக்கு ஏன் பதில் சொல்லலன்னு அங்க முதல்ல கேள்வி. இல்ல அது வாட் அபௌட் சார், அவங்க ஏன் கேட்கலன்னு அவங்க சொல்லட்டும். அவங்க ஏன் கேட்கலன்னு அவங்க சொல்லட்டும், நான் கேக்குறேன். பட் நீங்க ஏன் சொல்லலன்னு சொல்லுங்க. நீங்க ஏன் சொல்லலன்னு சொல்லுங்க. ஏன்னா நீங்க பார்ட்டி ஃபண்ட்னு சொல்லும்போது கொந்தளிச்சீங்கல்ல. ஆர்குமெண்ட் உங்க ஆர்குமெண்ட் டோட்டலி பேஸ்லெஸ். ஏன் பேஸ்லெஸ்னு சொல்றேன்னா, ஒருத்தர் சொல்றாரு, நான் சொல்ல வேணான்னு பாக்குறேன், நான் பேச வேணான்னு பாக்குறேன், இப்படி எல்லாம் ஒருத்தர் பூச்சாண்டி காட்டுறாரு அப்படின்னா ஒருத்தர் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. அப்புறம் இப்ப எனக்கு முன்னாடி பேசினவர் சொன்னாரு இல்ல அதோட நிறுத்தல அவரு. அதோட நிறுத்தல. 3 துறையில ஆடிட் பண்ணிருக்கேன், கரப்ஷன் இருக்குங்கறாரு. இல்ல நான் என்ன சொல்றேன்னா,
கரப்ஷன்ங்கிறது என்ன? நீங்க கரப்ஷனை நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா சேலஞ்ச் பண்ணிருக்கணும்லன்னு நான் கேக்குறேன். நீங்க அண்ணாமலை சொன்னாரு, நயினார் நாகேந்திரன் சொன்னாருங்கறீங்கல்ல, அந்த கேள்வி வேலிட், கேட்கலாம், அவங்க பதில் சொல்லணும். நீங்க ஏன் சேலஞ்ச் பண்ணல முதலமைச்சரை? இது அவதூறுன்னு ஏன் அதை எஸ்டாப்லிஷ் பண்ணல? அவர் வரட்டும், அவர் ஃபைல் வெளியிடுறேன்னு சொல்றாரு இல்லையா, அவர் சொல்லட்டும், நாங்க பதில் சொல்றோம். அவர் சொல்லட்டும் வந்துட்டு. சரி, பார்ட்டி ஃபண்ட் எந்த பார்ட்டி ஃபண்ட் சொல்லல, அப்ப ஏன் கொந்தளிச்சீங்க? இல்ல Why take two different approaches? இருங்க அன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் என்ன கேட்டாரு? எந்த பார்ட்டி ஃபண்ட், எந்த கட்சின்னு கேட்டாரு. அன்னைக்கு கேட்டீங்கல்ல, பதில் சொல்ல. ஆமா, இல்ல இருங்க, அதுக்கு பதில் சொல்லாம அவதூறு சொன்னதுனாலதான் அன்னைக்கு வெளிநடப்பு பண்ணோம். உடனே எங்க பார்த்து அன்னைக்கு வெளிநடப்பு செஞ்சீங்கல்ல. இல்ல, நான் திரும்பவும் சொல்றேன் சார், ஒரே இன்னைக்கு ஏன் கொந்தளிக்கல? 2 முறை சொல்லிருக்காரு, 2 முறை கொந்தளிக்கல. நான் திரும்ப சொல்றேன். நான் இந்த கட்சியினுடைய ஸ்போக் பர்சன், கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமான நிலைப்பாட்டை பேசக்கூடிய ஒருத்தர். சரிங்களா? நான் சொல்றதை கேளுங்க நீங்க. இதுதான் என் கட்சியோட நிலைப்பாடு. அதை நான் பேசுறேன். நான் அதை எடுத்துக்கிறேன். ஸ்போக்ஸ் பர்சன் சொல்றத மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் அவை குறிப்பில பதிவு செஞ்சிருக்கலாமே, அந்த வாய்ப்பை ஏன் பயன்படுத்தணும்னு கேக்குறேன். இது ஒரு தொலைக்காட்சி விவாதம். தொலைக்காட்சி விவாதத்துல நீங்க சொல்ற ரொம்ப ஸ்ட்ராங்கா அழகா எடுத்து வைக்கிறீங்க. அந்த வாதத்தை மாண்புமிகு திமுக உறுப்பினர்கள் ஏன் செய்யல? நீங்க நீங்க என்ன எஸ்டாப்லிஷ் பண்ண வர்றீங்கன்னா, இவங்க ஒண்ணுமே எந்திரிச்சு கலாட்டா பண்ணல, சண்டை போடல, அதனால இவங்க ஏத்துக்கிட்டாங்க, நீங்க எஸ்டாப்லிஷ் பண்ண விரும்புறீங்களா? நீங்க ஏன் கேட்கல? நான் கேட்க விரும்புறேன். நான் எதுவுமே எஸ்டாப்லிஷ் பண்ணல. இல்ல ஒருத்தர் பாத்தீங்கன்னா, ஒரு சட்டசபையில மாறி மாறி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க, கூச்சல் குழப்பங்கள் நடக்குது. இன்னைக்கு என்ன சட்டசபையில் நடந்ததுங்கிற நீங்க பாக்குறீங்க. நான் என்ன சொல்றேன்னா, உன் மேல ஒரு அலிகேஷன் இருக்குன்னு சொல்றது இல்ல விஷயம். என்ன அலிகேஷன் சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி சொன்ன எல்லா அலிகேஷனுக்கும் அதை கேட்டிருக்கலாமே, அதை கேட்டிருக்கலாமே. நீங்க இப்ப கேக்குறீங்கல்ல சார், முதலமைச்சர் அந்த வாய்ப்பா இல்ல, நான் அவையில இல்ல, நீங்க அவையில இல்ல, அவையில இருந்தவங்க கேட்டிருக்கலாமே. நீங்க சொல்லுங்க சார், ஓபன் பண்ணுங்க சார், சேலஞ்ச் பண்ணிருக்கலாமே. வர இல்ல, நான் அதே தான் சேலஞ்ச் பண்றேன். ஏன் முதலமைச்சருக்கு முதுகெலும்பு இல்லைன்னு கேக்குறேன். என்ன போய் சொல்றீங்க? அந்த சேலஞ்ச உங்க மாண்புமிகுக்கள் ஏன் பண்ணலன்னு கேக்குறேன். பாருங்க, அது ஏன்னு கேட்டீங்கன்னா, அது உங்க விருப்பமா இருக்கலாம். எங்க மீது குற்றச்சாட்டு வர்றப்போ அந்த குற்றச்சாட்டுக்கு நாங்க பதில் சொல்லுவோம். மனுஷபுத்திரன் சொல்றாருல, அதை ஏன் ஏவாவேலும் செந்தில் பாலாஜியும் கே நேருவும் செய்யல? இல்ல, நான் திரும்ப என்ன கேக்குறேன் அப்படின்னா, அன்னைக்கு பாத்தீங்கன்னா, இவங்க ஒரு விஷயத்த போற போக்குல அவதூறா சொல்லிட்டு போறாங்க. சபாநாயகரே சொல்றாரு, என்ன சொல்றாரு? பல விஷயங்களை இவங்க சொன்னது எல்லாம் அவதூறுன்னு சபை குறிப்புல நீக்கிறாரு. நேத்து மட்டும் 4 அமைச்சர்களோட சபை குறிப்புல இருந்து நீக்கப்படுது. நான் என்ன கேக்குறேன்னா, நேத்து நாங்க ஒரு கேள்வி கேட்டோம். முதலமைச்சருடைய அலுவலகம், அந்த அலுவலகத்தை புதுப்பிக்கிறதுக்காக டெண்டர் பண்ணிருக்காங்க. ஆனா டெண்டர் பெறதுல பாத்தீங்கன்னா, பேப்பர்ல கொடுத்த விளம்பரத்துல பாத்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் இருக்கு, ஆன்லைன் டெண்டர்ல அமௌண்டே இல்ல. அப்புறம் அதுக்கு கொடுக்க வேண்டிய இருங்க கால அவசரம் கொடுக்கப்படும். அது மட்டும் இல்ல, ஒரு டெண்டர் முடிவாகிறதுக்கு முன்னாடியே ஏற்கனவே அங்க பணிகளை ஆரம்பிச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியா புகைப்படங்களோட அந்த செய்தியை பாத்தீங்கன்னா வெளியிட்டு இருக்கு, டெண்டர் ஃபைனல் ஆகிறதுக்கு முன்னாடியே. அப்போ இத பத்தி கேள்வி கேட்கிறப்ப அதுக்கு ஆதரவு என்ன பதில் சொன்னாரு? நாங்க பாத்தீங்கன்னா திமுக ஆட்சி காலத்துல டெண்டர் எப்படி நடந்துச்சு, அப்படி நடந்துச்சு, இப்படி பேசினாரே ஒழிய, ஏன் அந்த டெண்டர் ஃபைனலைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க அந்த வேலைகளை ஆரம்பிச்சீங்க அப்படிங்கிற கேள்விக்கு பதில் வந்ததா? கேட்ட ஏதாவது ஒரு கேள்விக்கு பதில் சொன்னாங்களா? You have a question, you have a point. அத நான் முன்னெடுத்துட்டு போணும்னு நினைக்கிறேன். இதுல எங்கேஜ் பண்ணுங்க. அவர் கேக்குற கேள்வி வேலிட் இல்லையா? நீங்களும் வாட் அபௌட் இல்ல தான எங்கேஜ் பண்ணீங்க அதுல. அவர் கேட்ட பாயிண்டட் கேள்விக்கு பதில் வந்ததா? அந்த காலத்துல அது நடந்துச்சு, இந்த காலத்துல நடந்துச்சு. You engage in what about it? என்ன விஷயம்னா, அண்ணன் நாங்க என்னன்னு தெளிவா டாஸ்மாக்ல இருக்கிற இதுக்கு டிவிஎஸ்சி கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. எங்க ஆட்சி வந்தோம்னா 2026 டாஸ்மாக்ல நான் முடிச்சுக்கிறேன். நாங்க எதுவுமே பண்ண நான் முடிச்சுக்கிறேன். இல்ல நான் அப்படியே அமைதியா இருந்தேன். அவர் பேச விட்டேன். இல்ல கேக்குறேன், நான் விளக்கம் பெறேன். நீங்க சொல்றதா முதலமைச்சர் சொன்ன ஃபைலா? இல்லங்க, நான் என்ன சொல்றேன்னா, நாங்க எதை சொல்றோம் தெரியலன்னு சொன்னாங்களே. கேப்போம் சொல்ல விடுங்க. நீங்க பண்ற வதந்தியா சொல்லிட்டே இருப்பீங்க. இல்ல சார், சொல்ல விடுங்க. அவர் என்ன சொல்றாருன்னு சொல்ல விடுங்க. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிக்கங்க. ஃபேக்ட் எது வதந்தி? இல்ல இதத்தான் சொல்றாரு சிஎம். நான் என்ன சொல்றேன், நான் என்ன சொல்றேன்னா, நாங்க பொத்தாம் பொதுவாலாம் சொல்லல. எங்க ஆட்சி வந்ததுக்கு அப்புறம்
இந்த டாஸ்மாக் கேஸ்ல வந்து டிவிஎஸ்சி எஃப்ஐஆர் I take your point. அதெல்லாம் public domainல இருக்கு. பாயிண்ட் நம்பர் 2 வந்து இல்லீகல் லேண்ட் மைனிங்ல பொறுத்தளவுல மனுஷ புத்திரன் சார் ப்ளீஸ் அவரோட எய்ம் என்னன்னா இந்த பேச விட இல்ல மனுஷ புத்திரன் சார் இது நியாயம் இல்ல. இது நான் ஒரு அமைதியா இல்ல நான் என்ன கேக்குறேன்னா டாஸ்மாக் உள்ள 19 பேசிட்டு இருந்தா மார்க்கெட் போற 20 யாராவது புது சொல்லுங்க. ஓகே இல்ல இப்ப நீங்க சொல்றது சிஎம் சொல்ற ஃபைலா நான் சொல்றேன்னா சார் அலோ பண்ணுங்க சார் வெயிட் பண்ணுங்க சார் வெயிட் ஃபார் யுவர் டைம். இவ்வளவு நேரம் பேசிருக்கீங்க என்னன்னு கேட்போம். அலோ வித் குறுக்கிட முயற்சி பண்ண நீங்க விடல. அப்புறம் ஏன் போய் டைம்லைன் குறுக்கிட அவர் என்ன பேசுறாருன்னு நமக்கு தெரியலையே இன்னும். சார் நான் அததான் சொல்றேன் எங்க சிஎம் இல்ல அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அதுதான் பதில். இப்போ உங்க ஆட்சியில இப்போ வந்து முதலமைச்சர் அலுவலகம் கட்டுறது தொடர்பா முதல்ல பணி வருது அப்புறம் டெண்டர் வருதுன்னு கேள்வி இருக்கே, அதுக்கு பதில் இல்லைங்கிற. அவருக்கு நாங்க வந்து 10 பண்ணணும்னு சொன்னார்ல, நான் அதுக்கு தான் ஆதாரத்தோட சொல்றேன். எங்க ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறம் எங்க சிஎம் நான் முடிச்சுக்கிறேன் சார். இது முடிச்சிட்டு தான் நான் அடுத்த பாயிண்ட் வர முடியும். சிஎம் வந்து எங்க ஆட்சி அமைஞ்சு எங்க தலைவர் சிஎம் இருக்கப்பதான் இந்த எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்கோம்னு சொல்றோம். கரெக்ட். ஃபர்ஸ்ட் விஷயம் இதத்தான் சிஎம் சொல்றாரா? ஆமா, அவர் பண்ணதுதான் நம்ம வந்து இல்ல சார். இப்ப இன்னைக்கு சிஎம் வந்து நான் ஓபன் பண்ண போறேன்னு ஓபன் பண்ண வச்சிராதீங்கன்னு சொன்னா இதுதானா? நான் என்ன சொல்றேன்னா எங்க ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் நாங்க எதுவுமே பண்ணல. 19 அதுல இதுல இருந்து நாங்க சொல்லல. நாங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கோம். எதுக்கு? டாஸ்மாக் ஃபைல் பண்ணியிருக்கோம். அதே போல இல்லீகல் ஸ்டாண்ட் மைனிங்கை பொறுத்தவரை ஐஐடி கரக்பூர் சர்வே வெளிப்படையா இருக்கு. யாரும் வந்து ஹைப்போதெட்டிக்கலா சொல்லல, ஆதாரத்தோட சொல்றோம். அதே போல ஏவா வேலு சாரி நம்ம மூணு பேர் சொல்றேன் சார். கே நேரு அவர்கள், செந்தில் பாலாஜி அவர்கள், ஏவா வேலு அவர்கள். இதுதான் மூணு அமைச்சர். நான் முடிச்சுக்கிறேன். இதுதான் மூணு அமைச்சர். பேச விடுங்க, நான் சொல்ல விடுங்க. இந்த மூணு பேரும் சபையில தான் இருந்தாங்க. மனுஷபுத்திரன் சார் நீங்க ஆட்டத்தை கலக்குறீங்க. இல்ல நான் என்ன சொல்றேன்னா இந்த மூணு பேரும் தைரியம் கேக்குறேனே சார். உங்களுக்கு இருக்க தைரியம் உங்க முன்னாள் அமைச்சருக்கு இல்லையே. தைரியமா எழுந்து எங்க மேல எந்த தப்புமே இல்ல, நாங்க வானத்துல இருந்து வந்த தூயவர்கள் ஏங்க பேசல, இங்க வந்து சவுண்ட் போடக்கூடாது, சட்டசபையில வந்து சொல்லணும். தைரியம் இருந்தா எங்க மேல கேஸ் போட்டு விசாரிங்கன்னு உங்க அமைச்சர் முன்னாள் அமைச்சர் சொல்ல முடியுமா? நான் கேட்கிற ஒரே கேள்வி, உங்களுக்கு இருக்க தைரியம் முன்னாள் அமைச்சருக்கு தைரியம் என்ன என்ன ப்ராசிக்யூட் பண்ணுங்க. நான் வந்து குற்றம் வச்சு நிரூபிக்கிறேன்னு சொல்ல முடியல. எங்க தலைவர் மயான அமைதின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது திமுக தான் கத்துக்கணும். அப்படியே ஃபைல் எடுப்பு இங்க வந்து சவுண்ட் போடுறீங்க. இப்படி அவதூறு பரப்புனாலதான் இப்ப வந்து எதிர்க்கட்சி உட்கார்ந்து இருக்கீங்க. நிரந்தர வனவாசத்திற்கு அதெல்லாம் அரசியல்வாதிங்க. மனுஷபுத்திரன் சார் அலோவ் பண்ணுங்க, விவாதத்தை நடத்த விடுங்க. உங்க கேள்வியை முன்னெடுக்க விடுங்க. Allow me to at least forward your question. இல்ல மனுஷபுத்திரன் சார், நான் உங்களை மியூட்ல போறேன். உங்க கேள்வியை தான் முன்னெடுக்க போறேன். You will be on mute for some time now. நான் உங்க கேள்வியை தான் முன்னெடுக்க போறேன். You will be on mute. அவர் என்ன கேக்குறாரு? சரி, அது ஓகே. அவங்கள நீங்க எஸ்டாப்லிஷ் பண்ணிட்டீங்க, அவங்க பதில் சொல்லல. நானும் கேட்டேன். அவர் என்ன கேக்குறாரு? முதலமைச்சரோட அலுவலகம் கட்டறதுல இல்ல சார், புது சேம்பர் கட்டறதுல பணிகள் முதல்ல ஆரம்பிக்குது, அப்புறம் டெண்டர் வருது. அது என்ன கணக்குங்க? ஒரு விஷயத்தை திருப்பியும் பதிவு பண்ண விரும்புகிறேன். திமுகவினர் வந்து தைரியமா என் மேல கேஸ் போடுங்க, எதிர்கொள்ள நீங்க எஸ்டாப்லிஷ் பண்ணிட்டீங்க சார். நான் கேட்டுட்டேன் சார். அடுத்த கேள்வி அவர் என்ன கேட்டிருக்காரு? ஓகே, அவங்க வந்து ஊழல் சக்தி இல்லையா? இப்ப நீங்க தூய சக்தியில இப்ப நீங்க வந்து கட்டணம் ஒரு பணியை ஆரம்பிச்சுட்டு அப்புறம் டெண்டர் விடுவீங்களான்னு அவங்க கேட்கல. இல்ல நான் அந்த விஷயத்தை பொறுத்தளவுல எங்க ஆட்சி வந்ததுல இருந்து எந்த டெண்டர், அதாவது இர்ரெகுலாரிட்டிக்கு இதுவரையும் எந்த இடமும் தரல. இதுக்கு என்ன நான் முடிச்சுக்கிறேன் சார். இப்ப வார்த்தைக்கு வார்த்தை இது பண்ணா நம்ம ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறம் ஜூன் 28 ஜூன் 28 டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ரிப்போர்ட் ஆயிருக்கு. சென்னை கிரேட்டர் சென்னை கார்பரேஷன்ல வந்து டெண்டர்ஸ் ரீடெண்டர்ல விட்டதுல 25% நான் முடிச்சுக்கிறேன் சார். நான் இந்த விஷயத்துக்கு தான் வரேன். 25% ஆல்ரெடி நீங்க பண்ணதை விட கம்மியா நாங்க வந்து டெண்டர் இருக்கு. அப்போ வந்து 100 ரூபாய் நீங்க செலவு பண்ண போயிருந்தீங்கன்னா நாங்க அந்த வேலை 65 ரூபாயில முடிச்சிருக்கோம். அப்போ அந்த அதாவது சில நிர்வாக தேவையை காண்டி நான் முடிச்சுக்கிறேன் சார். நிர்வாக தேவையை காண்டி பண்ணிருக்கலாம். திமுக ஒரு பணி ஆரம்பிச்சு டெண்டர் விடுவதுங்கிறது நிர்வாக முறையா சார்? சில எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ். How is it emergency? Explain. இல்ல இது எப்படி எமர்ஜென்சி? அதாவது தேவை சட்டசபையில கேட்டா அதுக்கான விளக்கத்தை சொல்லுவாங்க. இல்ல எப்படி இது எமர்ஜென்சி? நான் புரிஞ்சுக்கிறேன். நான் என்ன சொல்றேன்னா அதுக்கு நிர்வாகத்துல ஒரு சிஎம் க்கு ஒரு சேம்பர் இருக்கு.
இல்லையா? எல்லா முதலமைச்சர்களும் அவரோட ப்ரீடிசஸர்ஸ் எல்லாம் செயல்பட்ட சேம்பர். ஹவ் எமர்ஜென்சின்னு சொன்னீங்கல்ல, ஹவ் இஸ் இட் எமர்ஜென்சி? ஒரு நிர்வாகத்துல சில தேவைக்காண்டி சில முன்னெடுப்புகள் எடுக்கலாம். அதாவது அதுல irregularity இருந்தாதான் அது தப்பாவோ, இல்ல திமுகவினர் மாதிரி 30% வாங்கினாதான் தப்பு. எந்த ஊழலும் நடக்காதப்போ அதுக்கான கேள்வியே இல்லை. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.